நம்ம வீட்டில் நமக்கு ரொம்ப நெருக்கமான யாராச்சும் வெளியே வேலைக்கு போனாலோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லை ட்ரிப்புக்கு போகிறாங்களானோ நீங்கள் மனசில் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கா, அவங்க பத்திரமா வீட்டுக்கு வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே இருக்கீங்களா? அப்போ கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட தான் பேசணும்னு நினைக்கிறாரு. ஃபஸ்ட்டு விஷயம், கர்த்தர் எவ்வளோ ப்ரொடக்டிவான கர்த்தர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதை பார்த்த கர்த்தர் மோசேவை அனுப்பி அவங்கள அதுலேருந்து விடுபட வச்சு கூட்டிகிட்டு வர்றப்ப அவங்களோட நலனை கருதி காலையில் மேகஸ்தம்பமாகவும் நைட்டில் அக்கினி ஸ்தம்பமாகவும் அவங்கள வழி நடத்துகிறாரு. அவங்களுக்கு சாப்பிட மண்ணா கொடுக்குறாரு, காடை கொடுக்குறாரு, அவங்களுக்காக செங்கடலை பிரிக்கிறாரு, யோர்தானோட நதியை வற்ற பண்ணுறாரு. தன்னோட பிரியமான பிள்ளைகளுக்காக அவர் எதையும் செய்யும் கர்த்தராக இருக்கார். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு வேளை உங்கள் பிள்ளைகள் நினச்சோ, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை நினச்சோ நீங்கள் கவலைப்பட்டுகிட்டே இருக்கிறதுக்கு